அரணி ஹாஸ்னி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. 10 minutes ஆகுது கரெக்டாக 10 minutes. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் இருக்கிற எல்லா வைஷ்ணவர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். கொஞ்சம் கட்டி பேசுங்க. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷும் மிலிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். இது 6.47வது ஸ்லோகம் பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரதவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. டிரான்ஸ்லேஷன். மேலும் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடனும் எப்போதும் என்னை நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். கிருஷ்ணா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் நிறைய யோகி இருப்பாங்க. ஞான யோகி, தியான யோகி, ஹட யோகி, அஷ்டாங்க யோகி, இந்த மாதிரி யோகத்தை பயிற்சி பண்ணுறவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்த விட பக்தியில் பகவானை மட்டுமே அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க மனசை அவரில் நிலைநிறுத்தி யார் என்ன நினைக்கிறாங்களோ, நினச்சி அப்படி அன்பு தொண்டு யார் செய்கிறாங்களோ அவங்க தான் யோகத்தில் என்னோட மிக நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள விட உயர்ந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பஜதே அப்படின்ற சொல் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. பஜதே அப்படின்னா பஜ் என வினை சொல்லில் வருது. வினை சொல் சேவை. சேவைக்கும் வழிபடுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. வழிபடுறது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன்ஸ், ஒரு மனிதர், தேவர்கள், யாரை வேணால் வழிபடலாம். ஆனால் சேவை அப்படின்னு சொல்கிறது பகவானுக்காக மட்டும்தான் சேவை பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஒரு மனுஷனையும் ஒரு தேவர்களையும் சேவைன்றது பரமபுருஷரான கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் சொந்தம். ஒருத்தன் ஒரு மதிப்புமிக்க மனுஷனையும் தேவரையும் வழிபடாமல் கூட இருக்கலாம். அவனை பண்பற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் சேவை பண்ணுறதை யாராலையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிர் வாழியும் பகவானுடைய அம்சம். மமை வாம்ச ஜீவலோகேன்னு பகவானே சொல்கிறாரு. அவங்க எப்படின்னா அவங்களோட அவங்களோட சுய ரூபத்தில் முழுமுதற் கடவுளுக்கு கட்டாயமாக தொண்டு செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. எப்படி ஒரு ஒரு கை சாப்பாடு எடுத்து வாய்க்கு போட்டு அது வயிற்றுக்குள்ளே போகுமா, நம்ம பகவானுடைய அங்க உறுப்புகள்லாம் உடலுக்கு சேவை பண்ணுறது போல் நாம் பகவானுடைய அங்க உறுப்புகள். அதனால் பகவானுக்கு சேவை பண்ணுறது பாகவதம் இங்கே உறுதி செய்து, ஏஷாம் புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ந பஜன் தேவச்ச ஆனந்தி ஸ்தானாத் பிரஷ்டா பதந்தத. எல்லா உயிர் வாழ்களோட மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்கிறத யார் இருக்கிறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவாங்க. அவங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் தோல்வி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலிக்கு நிறைய எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க டியூட்டியை செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, பிரபு சொன்ன மாதிரி கடைசியில் அப்படிப்பட்ட கப்பிள்ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் யமராஜை மீட் பண்ணுவாங்க. ஸோ பக்தி தான் ஹையஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா பகவானுக்கு மட்டும்தான் பால் ஆரம்பிக்கும். பஜனை, அப்புறம் பகவத்கீதா, பாகவதம், பக்தர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பகவானுக்கு மட்டும்தான். பஜனை அம்மனுக்கு பஜன் பண்ணுறாங்க, சிவனுக்கு பஜன் பண்ணுறாங்கன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஹையஸ்ட் எதுன்னா பக்தி யோகம் தான். யோகத்தில் நிறைய இருக்குது. ஞான யோகம், ஹத யோகம், கர்ம யோகம், எல்லாமே. இந்த யோகம் எல்லாமே எதுக்கு கொண்டு போகுதுன்னா பக்தி யோகத்தை தான் டாப் மோஸ்ட்டாக சொல்கிறார் பகவான். அந்த பக்தி யோகத்துக்கு வழிவகுக்குது. இத்தனை யோகம்லாம் செஞ்சான். யார் ஒருத்தர் பக்தி யோகம் கிருஷ்ணருக்கு பக்தி செய்கிறாங்களோ அவங்க ஆல்ரெடி இந்த யோகத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே பக்தி யோகத்துக்கு வராங்க. ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் பகவான், யாரோட பாவ புண்ணியம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ அவங்க மட்டும்தான் இந்த பக்தி யோகத்தில் வர முடியும்னு சொல்கிறாரு. அதே போல் பரத்தை அடைதலும் சொல்வார். அர்ஜுனனுக்கு சொல்வார், இந்த காலை நேரத்தில் பகலில் உடலை விட்டால் அவங்க மறுபிறவி கிடையாது, இரவில் உடல் விட்டால் மறுபடியும் வருவாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு தான் பொருந்தும். ஆனால் நீ எப்போவுமே பக்தியில் இருந்தீங்கன்னா பக்தர்கள் பகவானை எப்போவும் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் உறுதி கொடுக்குறாரு. ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? பக்தி யோகம்னா கடைசியான எப்படி ஒரு இமயமலை, மலையிலே எது பெருசுனா இமயமலைன்னு சொல்லுவாங்க.
அந்த இமயமலையிலே எது உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் எவரெஸ்ட் சிகரம். இந்த யோகமெல்லாம் உயர்ந்தது தான், ஆனால் வந்து அதை விட உயர்ந்தது வந்து பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகோட பிளாட்ஃபார்முக்கு வரணும் அப்படின்னாலுமே முன்பிறவியில் வந்து எல்லா யோகத்தையும் முடிச்சுட்டு எல்லா இங்கே புராணங்கள்லாம் படிச்சுட்டு எல்லா கங்கையில் எல்லாமே ஸ்நானம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பக்திக்கே வர முடியும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து வரும். ஆக்சுவலாக அந்த பக்திக்கு போகணும். எல்லாரும் வந்து வராங்க ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வந்துட்டு போவாங்க. யார் ஒரு சிலர் தான் வந்து அங்கே வந்து நிலச்சி வராங்க, எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, குருவை ஏற்றுக்கிறாங்க, எல்லாம் ப்ரொசீஜராக போகிறாங்க. எல்லாருமே வரதில்லை. பட் அப்படி வந்து போகிறவங்க கூட அடுத்த பிறவிலையும் இல்லை இந்த வாழ்க்கையோட கடைசி நேரத்தில் கூட அவங்க வந்து பக்திக்கு வர சான்ஸ் பகவான் கொடுக்குறாரு. ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்மயோகி, ஞானயோகி, தியானயோகி, ராஜயோகி, ஹடயோகி போன்ற எல்லா பெயர்களில் வந்து இந்த யோகிஸ் வந்து சொல்கிறாங்க. பக்தி யோக நிலைக்கு வரும் அளவுக்கு ஒருத்தவங்க வந்து அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தாதான் மற்ற யோகங்களை வந்து கடந்து விட்டவனாக அறியப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கிருஷ்ண உணர்வே வந்து யோகத்தின் வந்து ரொம்ப உன்னதமான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இப்போ கோபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னா பெரிய தியானம் பண்ணிட்டு காட்டில் போய் தவம் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கோபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சதா கிருஷ்ணாவே நினச்சிட்டு இருப்பாங்க. யார் ஒருத்தர் கிருஷ்ணாவே நினச்சிக்கிட்டு அவருக்காக வாழ்கிறாங்களோ, அதாவது கடமையெல்லாம் விட்டுட்டு என்ன நினைன்னு சொல்லலை, அவங்க டியூட்டியை பண்ணிட்டு கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே வந்து அவங்க மாடு மேய்ச்சாங்க, பால் கறந்தாங்க, சாணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணாங்க. அவங்கள கோபிஸை ஏன் டாப் மோஸ்ட்டாக சொன்னாங்க, சதா பகவானே நினச்சிட்டு இருந்தாங்க. அமானினா மானதேன்னு கீர்த்தனையே சதா ஹரி, எப்பவுமே வந்து பகவானே நினச்சிட்டு இருந்ததுனால அவங்க பெரிய யோகிஸ்க்கு மேலே டாப் மோஸ்ட்டாக வந்து கோபிஸை தான் சொல்கிறாரு. எல்லாரோட பக்தர்களை ஏன் டாப்பில் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து பகவானுடைய சேவையில் இருக்காங்க. பகவான் வந்து பக்தி யோகத்தில் நிறைய ஆப்ஷன் கொடுப்பாரு. என் நாமத்தை சொல்லு, என்னுடைய உருவத்தில் மேலே வந்து தியானம் பண்ணு, அது முடியலன்னா என்னுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ணு, இது மாதிரி ஒரு ஆப்ஷனாக ஏதாவது ஒரு சேவையில் இருந்தாவே அது வந்து பக்தியில் டாப் மோஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நினைக்கணும் பகவான் அப்படின்னு பண்ணால் ஷியாம சுந்தர ரூபத்தில் வந்து பகவானை நினைக்கணும். அழகாக மயிர்பீலி வச்சுக்கிட்டு கோல்டன் கலரில் அந்த ரேஸ் அந்த வெளிச்சம் பிரம்மஜோதி அந்த வெளிச்சம் பவராக இருக்கிற மாதிரி சூரியனை போல பிரகாசிக்கும். வந்து அந்த முகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா பகவானுக்கு. அந்த மாதிரி முகத்தோட நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பிரகாசிக்கிற நல்ல பட்டு பீதாம்பரம்லாம் போட்டுட்டு பூமாலையெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு காட்சி பகவான் வந்து அந்த பிரம்மஜோதி என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான தேஜஸ் மூலமாக அவர் காட்சி கொடுக்குறார். அப்படிப்பட்ட அந்த பகவானை வந்து தியானம் பண்ணாக்கா அந்த பக்தி யோகம் வந்து டாப். அப்படிப்பட்ட பகவானை வந்து நம்ம தியானம் பண்ணணுமா. அந்த உருவம் சிலர் பார்த்தாங்க திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோம் ரொம்ப அழகாக வெள்ளை வெள்ளையன்னு அப்படி இருந்தாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க ஃபேஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி பகவானும் வந்து இப்போ திருப்பதியெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு செகண்டாக தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படி பார்த்தா அந்த போயிட்டு வந்தால் கூட ஒரு 10 நாளைக்கு அந்த ஃபேஸ் வந்து ஞாபகத்திலே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தாலே அப்படின்னா தினமும் பார்க்கும்போது வீட்டில் டெய்டிஸ் கோயிலுக்கு போய் இது பண்ணும்போது அப்போ எவ்வளோ ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து நிறைய அவதாரம், குண அவதாரம், யுக அவதாரம், புருஷ அவதாரம் நிறைய எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பகவானே வந்து கிருஷ்ணா வந்து ராமர், நரசிம்மர், வராகர் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் போன்ற பல்வேறு ரூபங்களில் வந்து அவதாரம் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனுஷனை போல யசோதாவோட பையனா அவர் வந்து வராரு. அந்த அவதாரத்தில் அப்படி வராரு. ஏன்னா பக்தர்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அசுரர்களை தொல்லை பண்ணுறாங்க இல்லையா பக்தர்களுக்கு, அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக வராங்க. இதில் வந்து கிருஷ்ணர், கோவிந்தன், வாசுதேவர் அப்படின்னு பல பெயர்களால் அறியப்படுறாரு. ஆனால் அவரே வந்து கிருஷ்ணாவே தான் நல்ல ஒரு அப்பாவாக இருக்க முடியும், ஒரு நல்ல மகனாக இருக்க முடியும், நல்ல கணவராக இருக்க முடியும். பௌதிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பையன் வந்து கவனிக்கலாம், வயசான அந்த பையன் கவனிக்கல அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அப்பாவோட அந்த இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறையும். ஒரு புள்ள வந்து ஒரு நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒய்ஃப் பேச கேட்டு அம்மா அப்பா கவனிக்காமல் போயிடுவாங்க. ஒரு நல்ல கணவராக அவங்களோட யுதிஷ்டர் பார்த்தீங்கன்னா அந்த யக்ஷராஜர் இதுக்கு பண்ணுவார். அவங்களோட ஆசை தீர்ந்த பிறகு ஒரு நல்ல கணவராகவே இருக்க மாட்டாங்க. இது வந்து மெட்டீரியல் லைஃப்பில் தான். ஆனால் பகவான் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான். ஸோ இந்த பக்தி தான் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஸ்டோரியோட ஓகே சரி ஓகே. ஸோ வந்து பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லா யோகத்தை விட பக்தி தான் டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதுக்காக சொன்னாரு டைம் முடிஞ்சிச்சு.